ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பாஸ்டர் கொடுக்க முடியாது, இந்த அபிஷேகத்தை ஊழியக்காரர் கொடுக்க முடியாது. இந்த அபிஷேகத்தை தேவனே நமக்கு கொடுக்க விரும்புகிறார் என்ற வேதம் சொல்கிறது. இயேசுவை அபிஷேகம் பண்ணினது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல அபிஷேகங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். சவுலுக்கு குப்பியிலே கொடுக்கப்பட்ட அபிஷேகம், தாவீதுக்கு கொம்பிலே எண்ணெய் ஊற்றி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். எண்ணெய் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து அமர்ந்தார். பெந்தேகோஸ்தே அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பேதுரு இயேசு கற்பத்தில், யோவானும் இயேசுவும் கற்பத்தில் இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றவனாய் யோவான் இருந்தான். ஆமென். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியிலே கற்பம் தரிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் எல்லாருக்குமே பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு விசேஷித்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை அபிஷேகங்களை வேதத்தில் பார்த்தாலும் தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது சொல்கிறது, அவன் விசேஷித்த ஆவியுடையவனாய் விசேஷித்த அபிஷேகம் உடையவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இந்த விசேஷித்த அபிஷேகத்தை எல்லாரும் பெற முடியல வேதத்தில். இந்த விசேஷித்த அபிஷேகத்தை எத்தனை பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் சொல்லப்படல. விசேஷித்த ஆவி இருந்தது, விசேஷித்த ஒரு அபிஷேகம் இருந்தது. இது லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷித்த அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆயிரத்துல ஒருத்தனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷித்த அபிஷேகம். நூற்றுல ஒருத்தனுக்கு தான் இந்த அபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷித்த அபிஷேகம். எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த ஒருவனா இந்த காலை நேரத்தில் என்னை மாற்றும் ஆண்டவரே, நான் விசேஷித்த அபிஷேகம் பெற்று ஆண்டவரே இந்த பூமியிலே உமக்காய் கிரியை நடப்பிக்க விசேஷித்த அபிஷேகம் பெற்று ஆமென் சத்துருடைய ராஜ்யங்களை முறியடிக்க விசேஷித்த அபிஷேகம் பெற்று எனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சத்துருடைய திட்டங்களை முறியடிக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்கிற இருதயம் இந்த காலை நேரத்துக்குள்ளே நமக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா.